நான் சொன்ன நீங்க கேட்கல. இந்தியா இப்போது விற்பனைக்கு காசு இருக்கிறேன், சட்டு புட்டுன்னு வாங்கிட்டு கல்லா கட்டிட்டு போ, அதான் நடக்க போகுது. இப்ப நமக்கு இந்த ஒரு கிரவுண்ட் இடம் இருந்துச்சு தமிழ்நாடுன்னு, அதையும் முடிச்சிட போறேன். முன்னாடி இந்திய கொண்டாந்தாங்க, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் முழங்கினாரு. சண்டை போட்டோம், தீ குடிச்சோம், ஜத்தம், மொழிப்போர் புரட்சி வெடிச்சது. கொஞ்சம் தயங்கி நின்னா. யாரு இந்தியை திணித்தார்களோ அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள். எந்த தடையுமின்றி இந்தி வந்துச்சு. இப்ப இந்திக்காரன் வந்துட்டான். இந்திய திணிச்சா சீமாங்கத்துவான், இந்திக்காரனை திணிச்சா என்ன பண்ணுவான்? ஒன்னும் இல்ல. கடையில போய் அவன்கிட்ட பானிகராக ஜல்லிகரோ, இவன் நம்மால் ஏற்கனவே பாதிக்கு மேல இங்கிலீஷ் கலந்துட்டு திரிறான், தங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறான். இந்த பாருங்க கடத்தலாம் ஒண்ணு கிடையாது. ஆல்வினி ஆடியோ லைட்ஸ், கல்யாணி ஸ்டோர் பாரு, எழுத்துப்புற தமிழ்ல இருக்கேன், உச்சரிப்பு இங்கிலீஷ், இதுதான் தங்கிலீஷ். இதுக்காவது ஒரு வாக்கு செலுத்தி என்னை வெல்ல விட்டு தயவு செய்து. தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, ஒன்னு இருக்காது. நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு போடுவ, போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவான், அப்புறம் என்ன தேடுவேன். இவர்களால எல்லாம் சரி செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ராமநாதபுரத்து காட்டானாலதான் சரி செய்ய முடியும், பிரபாகரன் பிள்ளையால தான் சரி செய்ய முடியும். ஏன் கேக்குற? எங்கன்னா பார்த்தாலும் நின்னுக்கிட்டு காதுகிட்டு போல போலோ அப்படின்னு எதாவது பேசிட்டுக்கா. ஐயோ, எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான், ஈழத்தில் நடந்ததை என் நிலத்தில் என் இனத்திற்கு நடந்து விடும். நான் சொன்னா நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும். கவனமா இரு, எச்சரிக்கையா இரு. அதுக்கு என்ன பண்றது? போட்டுரு, அண்ணனுக்கு போட்டுரு. அங்கிருந்து இப்படி வருது இல்ல ட்ரெயின், தொடர வேண்டிய அங்கிருந்து இப்படி வருது இல்ல, இங்கிருந்து அப்படி போகும். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா, ராவா எடுத்துருவேன். எதை வேண்டா என்ன 40,000 பேருக்கு எடுக்கலையா? ஓகி புயல்ல இறந்து போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மக்கள், மீனவர்கள். அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்திடுவாங்க. 40,000 பேருக்கு ஒரே நாள் வாக்கு தூக்கிட்டாங்க. என்னால முடியாதா? எங்கெங்க இருக்கான்னு கணக்கடா, தூக்குடா வந்து ஓட்டு நையே இங்க நையே போடா 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 அங்கிட்டு போடா. ஆமா, இவர்களெல்லாம் யார் என்று பாருங்க. மறுபடியும் மான தமிழ் மக்கள், நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்கு செலுத்துறீங்க. நம் இனத்தை கொன்றவர்கள் கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சது காங்கிரஸ், கூட நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே மறந்து கடந்து போ என்று போய் பூர முடிஞ்சு போச்சு. உண்மையிலே தன்மானமும் இனமானம் மிக்க ஒரு இனம் தானா? இனச்சாவை கண்ணு முன்னாடி பார்த்து கதறி அழுத கூட்டம் தானா அது? பாருங்க, பாரதிய ஜனதா ஒரு 2G அலைக்கற்றைக்கு அந்த பிரச்சனைக்கு 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்குச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு தீவில் ஒரு இனம் கொன்றழிக்கப்படுகிறது. நாங்கள் யார்? இந்திய பெருநில முறைக்கும் பரவி வாழ்ந்த பெருங்குடி மக்கள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதான் என்றால் ஊரா நாட்டில் ஓடி நட்டிருக்க முடியாது. நாம் பேசலாம், இனப்பட்டுல பேசுறேன்னு நினைக்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்தியாவில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு என்று சொல்றார். இப்ப நம்மால பேசுறாரு.